இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, கீழ்ப்படிதல் அன்பின் உரைக்கல் என்று இறைவன் என்று நமக்கு தெளிவுரை தருகிறார். கடவுளின் அன்பு நிலைகளை புரிந்து கொண்டு கடவுளின் மேன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை மூலம் வாழ்வதன் மூலம் அவரது கீழ்ப்படிதல் மேன்மை உணர்ந்து கொள்ள மனிதர்களாக வாழ முடியும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதன் வல்லமையினால் தான் கீழ்ப்படிதல் மேன்மையும் இறைவார்த்தையின் வல்லமை கொண்டு இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் முடக்குவாத முற்றவனை நடக்க வைப்பதை இந்த மிகப்பெரிய அற்புதம் நிகழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நமது வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் என்ற அந்த அன்பின் உரைக்கல்ல இறைவன் கற்றுத்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து தெரிந்து கொள்வோம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இயேசுவும் சீடர்களை அனுப்புகிற ஒரு உண்மையான செயல், தந்தையுடன் இணைந்திருப்பது போல சீடர்களும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது போல அவர்களதும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு முதல் உண்மையை சொல்லித்தர விரும்புகிறார். பல்வேறு வேளைகளில் தன் தந்தையை பற்றி கூறிய அனைத்தையும் தன் இறுதியில் தொகுத்து கூறுகிற இயேசு, பரம தந்தையின் பதிலாளியாக இயேசு வந்தார். நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். கடவுளை யாரும் என்றும் கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தி உள்ளார் என்று யோவான் 1:18 சொல்லுவது போல, தந்தையின் குரலாகவே திருக்குமாரன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். என் போதனையை என்னுடையதென்று என்னை அனுப்பியவருடையது என்று அவர் சொல்லுவது போல தன் தந்தையின் பணியை அவர் செய்கிறார். நான் என் தந்தையின் செயல்களை செய்யாவிடில் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். தந்தையிடமிருந்து வந்தவர் தன் பணியை முடித்து கொண்டு அவரிடம் திரும்ப செல்லுகிறார் என்று அவர் தனது தந்தையின் இல்லத்திற்கு செல்லுகிற அந்த உண்மை நிலையை அங்கு பறைசாற்றுவதை பார்க்கிறோம். இயேசுவின் வழியாக பரம தந்தையுடன் நாம் இணைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பு காட்டுகிறவன் மேல் என் தந்தையும் அன்பு கூறுவார், நானும் அவர் மேல் அன்பு கூறுவேன். அன்பின் உரைக்கல் கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறார். தன் தந்தையின் கட்டளைகளுக்கு பணியாதவன் தந்தையை மதிப்பதில்லை, அன்பும் செய்வதில்லை. நாம் இயேசுவின் அன்பை, தந்தையின் அரவணைப்பை பெற வேண்டுமானால் இறைவனின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இறைவனின் கட்டளை மீறுவதோ பாவம் எனப்படுகிறது. கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காதவன் இறைவனை புரிந்து வாழ்கிறான் என சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தைகளை முழுமையாக என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான் என்று சொல்லுகிறார். என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார், நாங்களும் அவரிடம் வந்து அவர்களோடு குடிகொள்வோம். எனவே இறைவன் நம்மில் குடிகொண்டுள்ளாரா, அவர் நம் மீது நாம் அவர் மீதும் அன்பு கொண்டு வாழ்கிறோமா என்பதை அறியும் உரைக்கல். நாம் அவரது கட்டளைகளை ஏற்று அவற்றின்படி நடக்கிறோமா என்பதை தட்டு சிந்திப்போம். ஏனென்றால் எனக்கு அன்பு செய்யாதவன் என் வார்த்தைகளை கேட்பதில்லை என்ற இயேசுவின் வாக்கு நம் இதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைபிடிக்காதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவன் தீர்ப்பிடுவனும் ஒன்றும் உண்டு. என் வார்த்தையை அது இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். இறை வார்த்தையை நெஞ்சில் நிலைநிறுத்துவதால், அதன்படி நடப்பதால் மனிதன் வார்த்தையானவரின் நண்பனாகிறான், ஏன் அவரின் தாயும் சகோதரனும் ஆகிவிடுகிறார் என்று உணர்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப கீழ்ப்படிதல் அன்பின் உறைவிடமாக நான் அன்பின் உரைக்கல்லை கீழ்ப்படிதலை மேற்கொண்டு அறிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் தந்தையிடத்துல கீழ்ப்படிந்து செயலாக்கம் கொடுத்த ஒரே காரணத்தினால் தான் பவுலடியார் எத்தனையோ அற்புதங்கள் அவரால் செய்ய முடிந்தது. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவரது வார்த்தையை கடையல்லவரை கொண்டு சென்றதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தில் அவர் புதுமை செய்கிறார். ஏனென்றால் பகிர்கிற வாழ்வில் பரம தந்தை அறிமுகப்படுத்திய ஆண்டவர் தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் மூவரும் கடவுளின் மூன்றாம் ஆளை அறிமுகப்படுத்துகின்றார். நானும் தந்தையிடம் கேட்பேன், தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார், அவர் உங்களோடு என்றும் இருப்பார். துணையாளரின் பணியை அழகாக குறிப்பிடுகிறார். முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார், நான் உங்களுக்கு கூறியதெல்லாம் நினைவூட்டுவார், அனைத்தையும் கற்றுத்தருவார். பலமுறை இயேசு தம் தீரர்களை அறிவியலைகளே என்று கடிந்து கொண்டார். எனினும் தூய ஆவி பெற்ற பின் இவர்கள் தெளிவும் திடமும் பெற்றனர். கோழைகள் வீரர்களாக மாறினர். திருச்சபையின் உயிராகிய அதை வழிநடத்தி செல்கின்ற தூய ஆவியார்
திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக நானும் அதே ஆவியாரை பெற்றுள்ளேன். எனக்கு தெளிவு தரும் விளக்காய், நம்பிக்கையின் உறுதிப்படுத்த ஒப்பற்ற அரணாய் அவர் விளங்க வேண்டும் என்று அந்த தூய ஆவியானவரின் துணை கொண்டு நாம் கீழ்ப்படிதலின் அன்பின் உரைக்கல்லாக மாற வேண்டும் என்று அவர் சொல்லித்தர விரும்புகிறார். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான், என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார் என்று இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருவது போல அன்பின் உரைக்கல் கீழ்ப்படிதல் என்று கீழ்ப்படிதலுள்ள மேன்மையுள்ள மக்களாக வாழுங்கள். ஆசீர் உங்களை வழி நடத்தட்டும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, கீழ்ப்படிதல் என்ற மேன்மை இன்று இல்லாத காரணத்தினால் சிதைவுகள் ஏற்படுகிறது, குடும்ப முறிவுகள் நடைபெறுகின்றன. எனவே கீழ்ப்படிதலையும் தாழ்ச்சியின் மேன்மையும் ஒருவர் இன்னொருவரிடத்தில் புரிந்து கொண்டு அன்பின் உரைக்கல்லாக வாழ எங்களை வழிநடத்தும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.